வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உபாகம் 32:40 காணக்கூடாத இறைவன் தன்னை பற்றி பேசும் பொழுது நான் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்கிறார், அல்லது நான் என்றும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்கிறார். மோசே என்னும் ஒரு தீர்க்கன், தேவனே உன் பெயர் என்ன என்று வினவின பொழுது அவனுக்கு அவர் சொன்னார், மோசே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உயிருள்ளவராகவே என்றும் இருக்கிறேன் என்று சொன்னார். மல்கியா தீர்க்கதரிசியோடு பேசும் பொழுது மல்கியா 3:6 சொன்னார், நான் தேவன், நான் மாறாதவராகவே இருக்கிறேன். இந்த இடத்தில் யோவானோடு பேசும் பொழுது நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிருள்ளவர் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, தைரியம். அவர் மாறாதவர், என்றும் உயிரோடு இருக்கிறவர். பல மாதங்களுக்கு முன்பு பத்திரிகையில் நான் ஒரு வேடிக்கையான காரியத்தை வாசித்தேன். ஒரு மனிதர் விபத்து ஒன்றில் சிக்கினார். அவருடைய மனநிலை தடுமாறியது. மயக்க நிலைமையில் 8 ஆண்டுகள் இருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு நினைவு வந்தது, அவர் எப்பொழுதும் நகைச்சுவை உடைய மனிதரா? டாக்டர்களை பார்த்து நகைச்சுவை ததும்ப பேசினார். ஓடோடி சென்று தன்னுடைய வீட்டிற்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டார். வீட்டில் இருந்தவர்களோடு நகைச்சுவையோடு பேசினார். ஒரே ஆச்சரியம், 8 ஆண்டுகள் பாருங்க மயக்கல் நிலைமையில் இருந்த அவர் மனநிலை சரியான பொழுது, கண்களை திறந்த பொழுது அதே நகைச்சுவையோடு பேசினார். அதே விதமாக என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பலருக்கு தரிசனமான பொழுது அதே விதமாய் அதற்கு முன்பு எப்படி பேசினாரோ அப்படித்தான் பேசினாரா. இயேசு உயிரோடு எழுந்த பொழுது பலருக்கு காட்சியளித்த விதத்தை நாம் படத்தில் பார்த்தோம். அதில் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாய் அவர் பேசினதை பார்த்தோம். அதை குறித்து நாம் இன்று தியானிப்போமா? காரணம், எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே உயிர்த்தெழுந்த அவர் அன்று மக்களோடு என்ன பேசினாரோ அதே விதமாய்த்தான் இன்றும் நம்மோடு பேசுவார். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வழங்கினாரோ அதே ஆசீர்வாதங்களைத்தான் நமக்கும் அவர் வழங்குவார். இதுதான் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். முதலாவது பாருங்கள், அவர் ஒரு பெண்ணுக்கு தரிசனமானார். இந்த பெண்ணின் பெயர் மகதலேனா மரியாள். ஏன் அவளுக்கு முதலில் தரிசனமானார் என்று மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் கூறுகின்றன. வாசிக்க கேட்போமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு
மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த பெண்ணிடமிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். எனவே அவளுக்கு இயேசுவின் மீது அளவற்ற அன்பு, பாசம், ஒரு நன்றி உணர்வு. இப்பொழுதே பிசாசுகள் கூச்சலிட ஆரம்பித்து விட்டன பாருங்கள். இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. அதே இயேசுதான், அதே இயேசுதான் நமக்கும் உதவி செய்வார். நம் கண்ணீரை இன்று துடைப்பார். இந்த பெண் என்ன செய்தாலாம் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இயேசுவோடு கூட அவளும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தொண்டு செய்யவும் ஆரம்பித்தார். இந்த நன்றியை இயேசு மறக்கவில்லை. எனவே அவளை தேடி வந்தார். மட்டுமல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 19:25 பாருங்கள். சிலுவையில் இயேசு தொங்கி பரிதாபமாய் தன் ஜீவனை விட்டுக்கொண்டு இருந்த பொழுது வந்திருந்த 3 பெண்களுள் அவளும் ஒருத்தியாயிருந்தாள். இயேசு உயிரோடு எழுந்த அன்று காலையில் அவர் உயிரோடு எழுந்தது அவளுக்கு தெரியாமல் அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து ஓடினாள். அவளுடைய அன்பு, அவளுடைய நன்றி இயேசுவின் உள்ளத்தை உருக்கியது. ஆகவே முதல் அவளுக்குத்தான் தரிசனமானார். தரிசனமாகி அவர் என்ன சொன்னார்? யோவான் 20:15 பாருங்கள். என்ன சொன்னார்? ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? மரியாளே, ஏன் அழுகிறாய்? வேத புஸ்தகத்தை பாருங்கள். என் அருள்நாதர் சிலுவைக்கு போகும் என்பதாய் லூக்கா 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களின்படி ஒரு நாள் நாயினூர் என்ற ஒரு விதவைக்கு செய்த உதவி அங்கு பார்க்கிறோம். நாயின் என்ற ஊருக்கு அருகிலே அவர் செல்கிறார். அருகில் செல்லும் பொழுது எதிரே ஓர் பிரேத ஊர்வலம் வருகிறது. ஒரு ஏழை விதவையின் மகன் மரித்து போனார். ஒரே மகன். இந்த பாடையை சுமந்து மக்கள் வருகின்றார்கள். அவள் அழுது கொண்டு வருகிறாள். இயேசு விரைந்து சென்றார். பாடையை தொட்டார். அவளை பார்த்து சொன்னார், அழாதே, அழாதே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்கள். யவீரு என்னும் ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசுவிடம் ஓடி வருகிறான். ஐயா, ஒரே மகள் எனக்கு மரண அவஸ்தையாயிருக்கிறார், சீக்கிரமாய் வாரும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு கூட போனார். பாதி வழியில் அவருடைய வீட்டார் ஓடி வந்தார்கள். ஐயா, அவள் இறந்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு தொடர்ந்து போனார். அழுது கொண்டிருந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்? அழாதேங்கள், அழாதேங்கள். கண்ணீரோடு சொன்னார். அதே இயேசு, உயிரோடு எழுந்த அதே இயேசு மரியாளை பார்த்து சொன்னார், மரியாளை, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் என் உள்ளத்தை நீ கலங்க பண்ணுகிறாய்? ஏன் என் உள்ளத்தை கரைய பண்ணுகிறாய்? மரியாளை, அழாதே, ஏன் அழுகிறாய்? அதே இயேசுதான் இன்று உயிரோடு இருக்கிறார். இன்று மாலை உங்களையும் என்னையும் பார்த்து அதே வார்த்தைகளைத்தான் அவர் சொல்வார். ஏன் அழுகிறாய்? தம்பி, ஏன் அழுகிறாய்? என் மகனே, ஏன் அழுகிறாய்? பல ஆண்டுகளுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் உள்ள கண்ணனூர் என்ற நகருக்கு ஊழியம் செய்ய நாங்கள் போயிருந்தோம். ஒரு நாள் சவுதி அரேபியா என்ற நாட்டில் இருந்து அரபியர் ஒருவர் தன் மனைவியோடு புறப்பட்டு வந்தார்.
நமது நாட்டைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் அவரை அழைத்து வந்திருந்தார். அவர் சொன்னார், ஐயா, இவர்களை நான் விமானத்தில் சந்தித்தேன். இவருடைய மனைவிக்கு கேன்சர் நோய், இன்னும் சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பார்கள் என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணீரோடு அவள் இருந்த பொழுது நானே போய் அவரிடம் பேசினேன். எனக்கு அவளுடைய மொழி தெரியும். அவள் கதையை சொன்ன பொழுது, நீங்கள் இங்கு கூட்டம் நடத்துகிறீர்கள் என்று அறிந்து நேரடியாக கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன் என்றார். அவளுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னேன், பிரார்த்தனை செய்தேன், தினமும் கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொன்னேன். அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள். அப்படியே வருவார்கள். என் நண்பர் நாங்கள் பிரசங்கிப்பதை அவர்களுக்கு அரபு மொழியில் சொல்லிக் கொண்டிருப்பார். கடைசி நாளுக்கு முந்தின நாள் இரவு அதே ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போனேன். சாப்பிட்டு விட்டு வெளியே வரும் பொழுது அங்கே அவர் வந்து என்னை பார்த்தார். உங்கள் மனைவிக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, அவளுக்கு உடம்பு அதிக சுகவீனமாக இருக்கிறது. வலியினால் துடிக்கிறாள். எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். நேரடியாக அந்த அறைக்கு போனேன். அவளுக்காய் கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஆறுதல் வார்த்தை சொல்லி என் அறைக்கு திரும்பினேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகிறது. உண்மையாய் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறையும் பொழுது ஒரு தெய்வீக அன்பு மனதுருக்கம் நமது உள்ளத்தை நிறைக்கிறது. மற்றவருடைய துயர நேரத்தில் என்னுடைய அறையில் முழங்கால் போட்டேன். 2 மணி வரை கதறினேன். தேவனே, உம்மை அறியாத இந்த அன்பு மக்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது நேரிட்டு விட்டால் என்ன ஆகும்? நீர் மனம் இறங்கும், எதையாவது செய்யும். 2 மணி வரை ஜெபித்தேன். நான் பிறகு என்னால் முடியவில்லை. அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன். அடுத்த நாள் மாலை கூட்டம் வந்ததே. நான் மேடைக்கு போகும் பொழுது வேடிக்கையான ஒரு காரியத்தை பார்த்தேன். அந்த அம்மாள் தன்னுடைய அந்த பரதா என்ற சிறப்பு உடையோடு நின்று கொண்டு மைக்கிலே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏதோ பல நாள் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியை போல. அருகில் கணவன் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டு இருந்தார். என் நண்பர் அவள் சொல்வதை மலையாள மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அவள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்று ராத்திரி இரவு மணி 2, இந்த அம்மாள் உறங்கவில்லை. கணவன் அயர்ந்து உறங்கிவிட்டார். அந்த அம்மாள் கண்ணீரோடு கதறினார்களாம், ஆண்டவரே, நீர் எங்கு இருக்கிறீர்? எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறது, உமக்கு தெரியாதா? நான் சாக போகிறேனே. ஒருவேளை இன்று இரவு நான் சாகக்கூடும். என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. ஏதாவது செய். சரியாக மணி 2. கதவு பூட்டியே இருக்கிறது. அதன் வழியே கம்பீரமான ஒரு மனிதர் நுழைந்தார். அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய கிரீடத்தை, அவருடைய உடையை பார்க்கும் பொழுது சவுதி அரேபிய மன்னரை போல் அவர் காட்சி அளித்தாராம். அழகிய தோற்றம். ஒரு அருகில் வந்து அரபு மொழியில் பேசினாராம். ஏனம்மா அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அவள் சொன்னாளாம், வலியை தாங்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை. அவர் தன் அன்பு கரங்களை அந்த அம்மாளின் மீது வைத்தாரா. புன்முறுவலோடு, நான் தான் இயேசு, நான் உன்னை குணமாக்குகிறேன், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அணைத்தார். திரும்பினார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே. அந்த அம்மாள் எழுந்து பின்னால் ஓடினார்கள். கதவு பூட்டித்தான் இருக்கிறது. அவரோ போய்விட்டார். கணவனை எழுப்பினார்கள். அவள் உடலில் இருந்த கேன்சர் கட்டிகளை
இருவரும் தேடினார்கள், ஒரு கட்டியை கூட காணோம். ஹalleluya, ஹalleluya. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 100% அற்புதமாய் ஆண்டவர் சுகம் கொடுத்திருந்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மகிழ்ச்சியை அடக்கவே முடியவில்லை. அவர்கள் இன்றும் சவுதி அரேபியாவில் இருக்கிறார்கள். அங்கு போர்களிடம் எல்லாம் என்னை பற்றி விசாரிப்பார்களா? நமது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்று இரவு உங்களை பார்த்து கேட்பார். நேற்றிரவு கேட்டார், அதற்கு முந்தின நாள் கேட்டார். என்ன கேட்டார்? ஏன் அழுகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? என் அன்புக்குரியவர்களே, இன்று இரவு உங்களையும் பார்த்து கேட்பார். ஒவ்வொருவரையும் கேட்பார். ஒவ்வொருவரையும் அவர் கேட்பார். ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று கேட்பார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2:9 படி, ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக வாழ்க்கையின் கசப்பை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக அழுகையும் ருசி பார்த்தார். கவலைப்படாதீர்கள். இன்று இரவு உங்கள் கண்ணீரை அவர் பார்ப்பார், அதை துடைப்பார். பக்தன் ஒருவன் இப்படி பாடினான், அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் தொரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் மோகம் பாரா, கேட்டியல் நீடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமியே. உன்னை அன்றி வேறே கதியே ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயேந்த மன்னுயே ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயேந்த மன்னுயே ரட்சகனே. அன்னை தந்தை ஓற்றார் சுற்றார் ஆறுமுதவுவாரோ, அதிசயமானுவேலா ஆசையன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதியே ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயேந்த மன்னுயே ரட்சகனே. மரியாளே, ஏன் அழுகிறாய்? இன்று உங்கள் அருகே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆயத்தமாயிருங்கள். கடைசி ஜெபத்தின் பொழுது உங்களையும் கேட்பார். தம்பி, ஏன் அழுகிறாய்? தங்கச்சி, ஏன் அழுகிறாய்? மகனே, ஏன் அழுகிறாய்? மகளே, நீ ஏன் அழுகிறாய்? சொல்லுங்கள் அவரிடம். எனக்கு வலியை தாங்க முடியவில்லை. என் மனைவி என்னை விட்டு ஓடிவிட்டாள். என் குடும்பம் உடைந்த குடும்பம். எனக்கு வேலை இல்லை. வறுமை என்னை வாட்டுகிறது. வீட்டுக்காரன் வெளியே போய் சொல்லுகிறான். வாடகை வீட்டில் இருக்கிறேன். அதுதான் அழுகிறேன் என்று சொல்லுங்கள். இன்றிரவு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்றிரவு 2 மணி வரைக்கும் நான் ஜெபித்தேன். அதற்கு பிறகு என்னால் முடியவில்லை. என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன். ஆனால் இயேசுவை விழித்திருந்தார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் இன்றிரவு நம்மை பார்த்து கேட்பார், ஏன் அழுகிறாய்? அடுத்து கேட்டார், யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் மரியாள்?
எரேமியா 29:13 இப்படி சொல்கிறது. இந்த இனிமையான வசனத்தை வாசிக்க கேட்போமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவர் அப்படி சொல்லி போனார். லூக்கா 11:9-10 சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் எவனும் கண்டடைவான் என்று சொல்லி போனார். தேடுங்கள் தேடுங்கள் என்று சொன்னார். யோவான் 18:4 பாருங்கள். தேடி வந்தார்கள். இயேசு தம் வார்த்தையின்படி அவளுக்கு முன் சென்றார். யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதே இயேசுதான் மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு உண்மையாய் தன்னை தேடின மரியாளை பார்த்து கேட்டார், மரியாளே, யாரை தேடுகிறாய்? இன்று உங்களையும் பார்த்து கேட்பார். உங்களில் பலர் இயேசுவை தேடி வந்திருப்பீர்கள், அவருடைய வல்லமையை தேடி வந்திருப்பீர்கள், அவருடைய வரங்களை தேடி வந்திருப்பீர்கள். உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களை பார்த்து கேட்பார், யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், உம்மைத்தான் தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய வல்லமையைத்தான் தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய அபிஷேகத்தை தான் தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய வரங்களை தேடி வந்திருக்கிறோம். அப்படியே அனைத்து முத்தமிடுவார். சற்று முன்பு பேசின தம்பி கிங்ஸ்லி சொன்னார், கிறிஸ்துவை நான் 3 மணி நேரம் தரிசித்தேன் என்று. 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 தற்கொலை முயற்சியில் இயேசுவை கண்டேன். அதன் பிறகு அவரை பார்க்க ஒரே ஆவல், அவருடைய குரலை நான் கேட்க வேண்டும், அவரோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று 7 வருடங்கள் ஜெபித்தேன். பாருங்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் என்று எழுதியிருக்கிறது. 7 வருடம் அவரை தேடினேன். 1962 ஆண்டு அக்டோபர் 9 இரவு 12 மணி வரைக்கும் ஜெபித்தேன். கடைசியில் சொன்னேன், ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் உம்மை நான் தேடி இருக்கிறேன், நீர் எனக்கு காட்சி அளிக்கவே இல்லை. ஒன்று நீர் எனக்கு காட்சி அளித்தருளும், இல்லையானால் என்னை கொன்று போடு, நான் சாகட்டும். அடுத்த நாள் வழக்கம் போல வங்கி வேலையை முடித்து 9:30 மணிக்கு வந்தேன். பெற்றோரோடும் என் வீட்டிற்கு வந்திருந்த ஒரு போதகர் மனைவியோடும் முழங்கால் படியிட்டேன் இரவு ஜெபத்திற்காய். அந்த நேரத்தில் அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அந்த இடத்தை நிறைத்தது. அதில் அருகே ஒரு கண்ணியமான புருஷர் தோன்றினார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு, உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடினார் உன்னை ஆசீர்வதிக்க நானே வந்தேன். பலர் கேட்பார்கள், ஐயா, 3 மணி நேரம் அவரை பார்த்தேன் என்கிறீர்கள், 3 மணி நேரம் அவர் உங்களோடு பேசினார் என்கிறீர்கள், என்ன பேசினார்? பெரும் பகுதியில் அவர் பேசினது என்ன தெரியுமா? அதற்கு முந்தின அத்தனை ஆண்டுகளும் எந்தெந்த ஊரில், எத்தனாவது நாள், எத்தனாவது மணிக்கு, எந்த இடத்தில், எந்த ஆலயத்தில், எந்த பிரயாணத்தில், எந்த பஸ்ஸில், எந்த ட்ரெயினில் நான் எப்படி ஜெபித்தேன் என்பதை சொல்லிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு ஜெபத்தையும், அழுகை நிறைந்த ஒவ்வொரு ஜெபத்தையும், எப்பொழுதையா என்னை அபிஷேகம் பண்ண போறேன், எப்பொழுது நான் உம்மை பார்க்க முடியும் என்ற என் கேள்வி குரலை அவர் அடுக்கிக் கொண்டே போனார். இப்படியெல்லாம் கேட்டுத்தான், மகனே, நேற்றிரவு நீ போட்ட கூச்சலை கேட்டுதான் இன்று நானே வந்தேன் என்றார். கவலைப்படாதிருங்கள், இன்று உங்களையும் பார்த்து கேட்பார், யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், அப்பா, நாங்கள் உம்மைத்தான் தேடுகிறோம், உம்மைதான் தேடி வந்திருக்கிறோம், ஆகவே எனக்கு காட்சியளியும் என்று சொல்லுங்கள். இன்றிரவு நீங்கள் அவரை பார்ப்பீர்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சற்று முன்பு எனக்கு ஒரு சீட்டு வந்தது. இந்த சீட்டில் எழுதியிருந்தது, பிரதர் எம் அலங்காரம் அவர்கள் எழுதிய நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற பாட்டை பாடும்படி என்னால் இயன்றவரை பாடுகிறேன். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். இந்த பாட்டு சொல்வது இதுதான், இயேசுவே, நீ இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளா, நீ இல்லாத என் வாழ்வு ஒரு வாழ்வா? அதுதான் இந்த பாட்டின் கருத்து. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா,
நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இன்றிரவு உங்களை பார்த்து கேட்பார், யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அவரிடம் சொல்லுங்கள், உயிரோடு இருக்கும் அவர் உங்கள் குறைகளை இன்று இரவு தீர்ப்பார். இயேசுவின் சீடர்களை பற்றி என்ன? யோவான் 20:19 அவர்களுக்கு அவர் எப்படி தரிசனமானார் என்று வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த அதே நாளின் மாலையில் தன் சீடர்களை தேடி போனார். காரணம், அவர்கள் பயந்து நடுங்கி யூதர்கள் தங்களையும் கொண்டு விடுவார்களோ என்ற பயத்தினால் ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டு உட்கார்ந்தார்கள். இயேசு அங்கே நுழைந்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுவதற்கு முன் உலகில் வாழ்ந்த இயேசுவை பாருங்கள். லூக்கா 10:5 தன் சீடர்களுக்கு சொன்னார், எந்த வீட்டிற்குள் நீங்கள் நுழைந்தாலும் சரி, அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்றார். யோவான் 14:27 சமாதானத்தை பற்றி பேசினார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமல் கலங்காமலும் இருப்பதாக என்றார். உயிர்த்தெழுந்த பிறகும் பாருங்கள், அதே சமாதானத்தை குறித்து தான் அவர் பேசினார். மாறவே இல்லை. பாருங்கள், உங்களுக்கும் இன்று அப்படித்தான்.
அவருடைய சமாதானத்தை குறித்து பேசுவார், சமாதானத்தை கொடுத்து அனுப்புவார். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை குலைக்கும் காரியங்கள் நடந்துவிடத்தான் செய்கின்றன. அந்த காரணமற்ற விபத்தில் சிக்கி அநேகருடைய பிள்ளைகள் மடிகிறார்கள், அநேகர் காயமடைகிறார்கள், சிலர் கணவனை இழக்க கொடுக்கிறார்கள். இந்த கொடுமை எங்கு போய் சொல்வது? 1986 மே 21 நான் முதல் நாளில் சொன்னது போல என் அன்பு மகள் ஏஞ்சலை கார் விபத்தில் பறிகொடுத்தோம். ஒரு திகில், ஒரு பயம், ஒரு அவநம்பிக்கை உள்ளத்தை நிறைத்தது. 6 வாரங்கள் அழுதே தீர்த்தோம். இனி எங்கே ஊழியம் செய்வது? நம்முடைய வீடு இருண்ட வீடாகிவிட்டதே, இருள்தான் இனி என்றே புலம்பிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் 29/6/86 அன்று காலையில் வழக்கம் போல கடனுக்காக காலை ஜெபத்தை செய்வதற்காய் வழக்கம் போல பாரம்பரியமாய் முழங்கால் படியிட்டோம். அந்த நேரத்தை இயேசு தெரிந்து கொண்டார். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் பெரும் மழை போல எங்களை நிறைத்தார். எங்களால் அதை தடுக்கவே முடியவில்லை, அப்படி நிறைத்தார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உள்ளத்தை நிறைத்தது. பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறது போல எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பியது. எங்கள் கவலைகள், பயங்கள், பாரங்கள் எல்லாம் மறைந்து போயின. இயேசு தோன்றினார், எங்களோடு முகமுகமாய் பேசினார், எங்களை உற்சாகப்படுத்தினார். ஆகவேதான் இன்றும் வாழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, சமாதானமற்று வந்திருக்கிறீர்களா? இயேசுவை பின்பற்றுகிற எனக்கு ஏன் இந்த பாடு என்று கலங்கி வந்திருக்கிறீர்களோ? பாடுகள் மத்தியிலும் பூர்ண சமாதானத்தை அவர் கொடுப்பார். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினார் இரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அநேகர் இயேசுழைக்கிறார் பத்திரிகையை வாங்குகிறார்கள், நல்ல நண்பன் பத்திரிகை வாங்கி வாசிக்கிறார்கள், சந்தாதாரராக இருக்கிறார்கள். அநேகர் எங்களுக்காக ஊழியத்திற்காய் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிறார்கள். சில இளம் பிள்ளைகள் பங்காளர்களாக தங்களுடைய பணத்தை செலுத்தி சேர்ந்து கொள்கிறார்கள். அநேக கணக்கற்ற சகோதர சகோதரிகள் மாதம் சம்பளம் வாங்கினவுடன் ஏதோ ஒரு தொகையை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கி வருகின்றார்கள். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் இரவிலும் அவர்களுக்காக ஜெபிக்க தவறுவதே இல்லை. நான் ஜெபிக்கும் ஜெபம் என்ன தெரியுமா? தேவகுமாரனே, இயேசு அழைக்கிறார் என்ற இந்த ஊழியத்தை தங்கள் கண்ணீரினால், நன்கொடைகளினால், பிரார்த்தனையால் தாங்கும் இந்த மக்கள் உலகத்தின் எந்த கடை கோடியில் இருந்தாலும் சரி, இன்று நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த செட்டைகளை விரித்தவர்களை பாதுகாக்க வேண்டும். நான் கடந்து போன கண்ணீரின் பாதையில் அவர்கள் போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் புலம்புகிறேன். அதற்குத்தான் அடிக்கடி கெஞ்சுகிறோம். இயேசு அழைக்கிறார், பத்திரிகையை வாங்குங்கள், நல்ல நண்பன் பத்திரிகையை வாங்குங்கள், ஒவ்வொரு மாதம் ஒரு 5 ரூபாயை அனுப்புங்கள். அப்பொழுது உங்கள் பெயர்களை வைத்து உங்களுக்காக கதறி அழ அது ஏதுவாய் இருக்கும். ஜெபத்தை கேட்டு எழுதுகிறவர்களுக்கு இது ஒரு கூலி என்று எண்ணிவிட வேண்டாம். யார் யார் ஜெபத்திற்கு எழுதுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஜெபிக்கிறோம், பதில் எழுதுகிறோம். பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகிற ஜெபங்களுக்கு உடன் ஜெபிக்கிறோம். நீங்கள் பிரார்த்தனை கோபுரத்திற்கு கொண்டு வரும் விண்ணப்பங்கள் எல்லாம் இரவில் எனக்குத்தான் வந்து சேருகின்றன. நான் தான் அவைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறேன் கடைசியில். அதற்காக அல்ல, உங்களுக்காக உங்கள் பெயர்களை சொல்லி நான் புலம்பும்படிக்குத்தான் நீங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பங்காளர்களாக சேர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்காக அல்ல, உங்கள் ஆசீர்வாதத்திற்காய். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரே, அவருடைய சமாதானம் குறையாமல் நான் போன கடினமான பாதையில், கண்ணீரின் பாதையில் போகாமல் தயவு செய்து காத்துக்கொள்ளும். சற்றைகளை விரித்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் முன்பதாக உலகில் வாழ்ந்த பொழுது தன் சீடர்களை பார்த்து யோவான் 13:33
பிள்ளைகளே என்று அழைத்தார். என் அன்பு பிள்ளைகளே என்று அழைத்தார். உயிரோடு எழுந்த இயேசு எப்படி இருந்தார்? யோவான் 21:5 பாருங்கள். அங்கும் அப்படித்தான் சொன்னார். என் பிள்ளைகளே. அப்படித்தான் உங்களை அவர் நேசிக்கிறார். அன்று தம் சீடர்களை எப்படி நேசித்தார்? உயிர்த்தெழுந்த பிறகும் பிள்ளைகளே என்று அழைத்து நேசித்தாரோ அதே விதமாய்த்தான் நம்மையும் பிள்ளைகளாக கருதி பிள்ளைகள் என்று கூப்பிட்டு நமக்காய் அவர் உள்ளம் கலங்குகிறார். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், உங்களையும் பார்த்து என்று கேட்பார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் அவர் அப்படியே நேசிப்பார். ஒரு உண்மை சரித்திரத்தை சொல்லட்டும். மலேசியா தேசத்தில் கோலாலம்பூர் என்ற நகரில் பீட்டர், ரெஜினா என்று சீன தம்பதிகள் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையின் பெயர் மேரி. 3 வயதாயிற்று. பேசவே இல்லை. அம்மா என்று கூட அந்த பெண் அழைக்காது. இருவருக்கும் உள்ளமே உடைந்து போயிற்று. இந்த பிள்ளையை கொண்டு போய் காண்பிக்காத வைத்தியர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவர் சொன்னார் ஞாபக சக்தியே இல்லை, இன்னொருவர் சொன்னார் காது கேட்கவில்லை என்றார், வேறொரு சொன்னார் நரம்பு தளர்ச்சி என்றார், வேறொரு வாய் ஊமை அம்மா என்றார். இறுதியில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் கிறிஸ்துவை அறிந்தவர் அல்ல. எனவே இந்த துயரத்தின் மூலமாய்த்தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். 5.5 வயதாயிற்று. 4 வயதில் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்தார்கள். ABCD என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ABCD. டி வந்தவுடன் முந்தின 3 எழுத்துக்களை மறந்து விடுவாள். அதற்கு மேல் ஒன்றும் எழுத மாட்டாள், பேசவும் மாட்டாள், பேசாமல் இருப்பாள். நிறத்தை காண்பிப்பாள். இது பச்சை, இது சிவப்பு என்று சொல்வார்கள். ஒன்றும் தலையில் ஏறாது. காசுகளை கொட்டி இது 10 பைசா, இது 20 பைசா என்று காண்பிப்பார்கள். ஒன்றும் ஏறாது. ஐயோ, அந்த இருவரும் நரகத்திலே வாழ்ந்து போல வாழ்ந்தார்கள். அப்பொழுது யாரோ சொன்னார்களா, இப்படி சகோதரன் தினகரன் என்று இந்திய நாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார். அவர் மக்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவார் இயேசுவின் வல்லமையினால். போங்கள் போங்கள், ஒருவேளை உங்கள் மகள் பெயரை சொல்லி கூப்பிடுவார், அவள் சுகமடைவாள் என்று. அவர் சொன்னார். ஆவலோடு ஓடி வந்தான் மகளை கூட்டிக் கொண்டு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய, ஆண்டவரே என் பிள்ளை பேரை கூப்பிடணும், என் பிள்ளை பேரை கூப்பிடணும், என் பிள்ளைக்கு சுகமாகணும் சாமி. ஒரு நாள் வந்தது, ஜெப நேரம் வந்தது. அவர் சொன்னார், ஐயா, அன்று அளவில்லாத ஒரு வல்லமை அந்த இடத்தை நிரப்பியது. திடீரென்று நீங்கள் சொன்னீர்கள், மேரி மேரி, உனக்கு ஞாபக சக்தியே இல்லை, பள்ளிக்கூடத்தில் உனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, யாவரையும் பார்த்து அஞ்சுகிறாய், பேசவே மாட்டேன் என்கிறாய். மேரி, இயேசு இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறார். மேரி, இயேசு உன்னை குணமாக்குகிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். என் மகள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டாள், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருப்பாள். ஓடட்டும் என்று விட்டுவிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னவுடன் திடீரென்று எழுந்து நின்றாள். வானத்து மேலே கூரையை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். கூட்டம் முடியும் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். கூட்டம் முடிந்தது. காரில் அவளை அழைத்து கொண்டு போனோம். மெல்ல கேட்டேன், அம்மா, மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தே என்ன பார்த்தா என்று. நான் இயேசு சுவாமியை பார்த்தேன் என்று சொன்னாள். உனக்கு எப்படி தெரியும் இயேசு சுவாமி? உங்களுக்கு தெரியாத அவரை நீங்க பார்த்தது இல்லையா என்று அவள் திரும்பி கேட்டாள். நல்லது. அவர் சீனரை போல இருக்கிறாரா, இந்தியரை போல இருக்கிறாரா என்று கேட்டாரா? அந்த பிள்ளை சிரித்துக் கொண்டு என்ன உடை அணிந்திருந்தார் என்று கேட்ட பொழுது சொன்னாளா, நீங்க டாக்டரை பார்த்திருக்கீங்களா?
அந்த டாக்டர் மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு வந்தார். நீண்ட வெள்ளை அங்கிக்கு அப்படி சொன்னார். ஒரே மகிழ்ச்சி. சரி, அவர் தலைமையில் எப்படி இருந்தது? என்னை போல இருக்கிறதா அல்லது நீளமாய் இருந்ததா என்று, சடை போட்டுட்டாரா என்று தமாஷாக கேட்டார். அந்த பிள்ளை சொன்னார், உங்களை மாதிரி இல்லப்பா, அம்மா வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் முடி, அப்படி இருந்தது அவருக்கு முடி என்று அந்த பெண் சொன்னாள். ஆச்சரியம். விடிந்தது. அந்த பெண் பேச ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. வாய் திறந்தது. பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏயிலிருந்து Z வரை சில மாதங்களுக்குள் கற்றுக்கொண்டாள். நிறத்தை கற்றுக் கொடுத்தார்கள். 15 நாட்களில் கற்றுக்கொண்டாள். ஒரு நாள் ஓடோடி வந்தாள். தகப்பனாரின் பர்ஸை எடுத்து அதில் இருந்து காசுகளை கொட்டி, இது 10, இது 20, இது 30 என்று சொல்லிக்கொண்டே போனாள். அவர் கேட்டார், எப்படி உனக்கு இது தெரியும்? அந்த பெண் சொன்னாளா, ஏசாமி அப்பப்போ வருவார், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவார். இந்த சாட்சியை நான் ஆஸ்திரேலியா போயிருக்கும் பொழுது அங்கு அவர் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு சொன்ன பொழுது யாவரும் கண்ணீர் வடித்தார். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு 7 வயது, கிளாஸிலே ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இணையற்றது. என் பிள்ளைகளே என்று அழைத்தார். உயிரோடு எழுந்த பிறகும் தன் சீடர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைத்தார். மார்க்கு 10:16 சொல்லுகிறது போல சிறு குழந்தைகளை அணைத்து கொண்டு முத்தமிட்டார், ஆசீர்வதித்தார். அதே இயேசு இன்று இரவும் உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். மூளை வளர்ச்சி கொண்டிருக்கிற குழந்தைகளை இன்று இரவு ஆசீர்வதிப்பார். அவர்களை குணமாக்குவார். இன்று இரவு இந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் வீட்டில் ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது இயேசு எனக்கு அப்படி சொல்லி அனுப்பினார். 2 குறிப்பிட்ட சாராரை விசேஷித்ததும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று. அதில் இப்படிப்பட்ட குழந்தைகள். கவலைப்படாதிருங்கள். இன்று இரவு உங்கள் குழந்தைகளை இயேசு ஆசீர்வதிப்பார். உங்களையும் பிள்ளைகள் என்று அவர் அணைத்து உங்கள் கவலைகளை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களை பார்த்து கேட்பார், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஒரு பழைய பாடலை பாடுவோமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதும் சிறந்தோ, மித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் இன்பம் என கருள். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே.
கடைசியாக இயேசு கிறிஸ்து தான் மிகவும் நேசித்த ஒரு சீடனுக்கு தரிசனமானார். இந்த சீடனின் பெயர் யோவான். யோவான் 13:23, யோவான் 20:2, யோவான் 21:7, யோவான் 21:20. இந்த எல்லா வசனங்களிலும் இயேசு அன்பாயிருந்த சீடன் என்று வேதம் அவனை பற்றி குறிப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 படி கிறிஸ்து இயேசுவின் அன்பை பற்றி சொன்னதற்காய் ரோம அரசாங்கம் அவனை நாடு கடத்தியது. பத்மு எனும் தீவில் கைதியாய் புலம்பி நின்றார், தடுமாறினார். தன்னும் தனியனாய் கற்களை உடைத்து கொண்டிருந்தார். கணக்கற்ற மக்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அவர் இப்பொழுது அதே கைகளினார் கற்களை உடைத்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அருள்நாதர் இயேசு அங்கு தோன்றினார். அவரை பார்த்து சொன்னார், யோவான், பயப்படாதே, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிர் உள்ளவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோல்கள் என் கையில் இருக்கின்றன. மரணமோ பாதாளமோ என்னுடைய அனுமதியின்றி உன்னை தொட முடியாது. என்னுடைய அனுமதியின்றி உன் வாழ்நாள் முடிவடைவதும் இல்லை என்று சொன்னார். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதும் அப்படித்தான் சொன்னார். யோவான் 11:25-26 பாருங்கள். மரித்து போன லாசருவின் வீட்டில் இயேசு சொன்னார், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். யோவான் 14:19 சொன்னார், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். மரணமோ பாதாளமோ என் அனுமதியின்றி உங்களை தொடுவதில்லை என்று சொன்னார். உயிரோடு எழுந்த பிறகும் அதைத்தான் சொன்னார். பல முறையும் மரணமும் பாதாளமுடைய ஆத்மாவை பிடித்துக் கொள்கிறது அல்லவா? வேதத்தில் இருந்ததை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:5 என்ன சொல்லுகிறது கேட்போம். சங்கீதம் 18:5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இதே காரியத்தை நான் சங்கீதம் 116:3 வாசிக்கலாம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அடிக்கடி இப்படி நாமும் கடந்து போகிறோம். குன்னூரிலே மிஸ்டர் ஜார்ஜ் என்று எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. முதல் முறை நான் குன்னூர் போன பொழுது அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தேன். கூட்டங்களை அவர்கள்தான் ஒழுங்குபடுத்தினார்கள். சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மகனிடமிருந்து எனக்கு அவசரமாய் தொலைபேசி மூலம் ஒரு செய்தி வந்தது. அங்கிள் நிலையில் இருக்கிறார்கள், நானே ஒரு டாக்டர், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும், தயவு செய்து ஜெபியுங்கள். அப்படியே அவர் இருந்தார். நாட்கள் கடந்தன. சரியான நாட்களை நான் சொல்ல முடியவில்லை, மறந்து போனேன். திடீரென்று ஒரு நாள் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தார். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஒன்றும் நடவாத ஒரு பேர் உட்கார்ந்தார். அப்பா, எப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மனைவி கேட்டார்கள், என்னாச்சு உங்களுக்கு? எங்களெல்லாம் தவிக்க விட்டு விட்டு மூர்ச்சையாகி படுத்து விட்டீர்களே, மயங்கி படுத்து விட்டீர்களே. அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் சற்று முன்பு சகோதரன் தினகரன் இங்கு வந்தார். என்னை பார்த்து சொன்னார், பிரதர், யூ ஆர் நவ் ஆல் ரைட், கெட் அப் என்று சொன்னார். சகோதரனே, இப்ப எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுச்சு, எழுந்துருங்க என்று சொன்னார். அதான் எழுந்துச்சேன். அவர் எங்க போனாரு என்று கேட்டார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அன்பு இணையற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். நோய்கள் வரலாம், விபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிரிகளின் சீற்றல் வரலாம்,
பிசாசனுடைய வில்லி சூன்யங்கள் மந்திர தந்திரங்கள் வரலாம் எனினும் சங்கீதம் 31:15 சொல்கிறது போல, தேவனே என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது, பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்று நாம் சொல்வோம். ஒரு பிசாசும் நம்மை தொட முடியாது. கவலைப்படாதிருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் மரணமும் பாதாளமும் நம்மை தேவனுடைய அனுமதியின்றி தொட முடியாது. இந்த உலகத்தை விட்டு தூக்கி கொண்டு போகவும் முடியாது. இன்றும் என் நண்பர் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அடுத்த வாரம் நான் ஊட்டியிலே கூட்டங்களை நடத்த போகிறேன். அவரை முகமுகமாய் காண்பேன், பரவசம் அடைவேன். யாவரும் கைகளை தட்டி இந்த பாட்டை இறுதியாய் மகிழ்ச்சியோடு பாடுவோமா? எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் ஊறிபட்டன. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் இனி திரும்ப மரிக்க போவதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பலத்தை என்றும் நீக்குதே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட உயிரோடு இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். இன்று நம்முடைய கேள்வி ஒன்றுதான். உயிரோடு இருக்கும் இந்த இயேசுவை நாம் கடற்கரையிலே விட்டுவிட்டு போய்விடப் போகிறோமோ, அல்லது நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய உள்ளத்திலே அழைத்து ஏற்றி கொண்டு செல்ல போகிறோமோ? அதுதான் கேள்வி. நம் ஒரு மனதோடு சொல்வோம். உயிரோடு இருக்கும் தேவகுமாரனே, என் உள்ளத்தில் வாரும், என் வீட்டிற்கு வாரும், என் வாழ்க்கையில் என்றும் இரண்டர கலந்துவிடும் என்று கண்ணீரோடு ஜெபிப்போமா? யாவரும் கண்களை மூடுவோம். ஐயா, எனக்கு ஆண்டவர் வேண்டும், எனக்கு உயிரோடு இருக்கும் இந்த கடவுள் வேண்டும், இந்த தேவன் வேண்டும், இந்த அதர்சனமான தேவன் வேண்டும், வாக்கு மாறாதவர் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து முன் வருவீர்களா? முன்வர இடமில்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று கண்ணீரோடு அவரை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும் அப்பா, எனக்கும் அற்புதங்களை செய்யும், எனக்கும் ஏராளம் அற்புதங்கள் தேவையா இருக்கிறது. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை சுவாமி, நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை அப்பா. தயவு செய்து என் உள்ளத்திலே வாரும், என் குடும்பத்திலே வாரும் என்று கண்ணீரோடு ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். கண்ணீரோடு வாய்களை திறந்து அவரை கூப்பிடுவோம். அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் கண்ணீரோடு கெஞ்சுவோம். தேவனே, என் உள்ளத்திற்குள் வாரும், உள்ளத்திற்குள் வாரும் அப்பா, எனக்கு நீர் வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கேட்போம்.
இதுதான் முக்கியமான நேரம் பிரியமானவர்களே. இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாட்கள் நம்முடைய அற்புத செயல்களை திரளாய் பார்த்தோம், ஏராளம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே இயேசுதான் இன்று இரவு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி இரவு, கடைசி தருணம், கடைசி சந்தர்ப்பம், கடைசி பிரார்த்தனை, கடைசி ஆசீர்வாத நேரம், கடைசி நேரம். இதை விட்டு விடாதிருங்கள். இயேசு சுவாமி என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும் அப்பா, என் உள்ளத்திலே வாரும். இத்தனை நாட்கள் நானுமே மறந்து போனேன், இன்று எனக்கு நீர் தேவை என்று உணர்கிறேன். வாரும் 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 என்று கெஞ்சுவோம் பிரியமானவர்களே. எல்லாரும் கேட்போம். என் வாலிப சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, கண்ணீரோடு கெஞ்சுங்கள், கண்ணீரோடு கெஞ்சுங்கள். பரீட்சையில வெற்றி தருவது இயேசு, வேலை தருவது இயேசு, கெட்ட பழக்க வழக்கம் விடுதலை தருவது இயேசு, பாவத்திற்கு விலக்கி உங்களை காப்பது இயேசு, இச்சைக்கு விலக்கி காப்பது இயேசு, 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 மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு, இயேசு, இயேசு சுவாமி என் உள்ளத்திலே வாரும், வாரும் ஐயா, வாரும். கண்ணீரோடு கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம். அவர் ஆசையோடு வருவார். இப்பொழுது வருவார், இப்பொழுது வருவார், வருவார், வருவார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு கெஞ்சுவோம். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் உள்ளத்திலே வரும்படிக்கு நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உள்ளங்களை திறந்து உள்ள இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. ஆவியின் ரூபமாய் இருக்கும் இயேசு உள்ளத்திலே இப்பொழுது இறங்குவது உறுதி. இறங்குவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு கெஞ்சுங்க. இயேசு சுவாமி என் உள்ளத்திலே இறங்கும், 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 இறங்கும் என்று. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. தேவகுமாரனாகிய இயேசுவே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. நீர் எனக்கு வேண்டும் என்று கதறுகிற ஒவ்வொரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரியை, ஒவ்வொரு தம்பியை, ஒவ்வொரு தங்கச்சியை நினைத்தருளும். ஒவ்வொரு சிறுவனை, ஒவ்வொரு சிறுமியை நினைத்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும். உங்களுடைய வாழ்க்கையில் நீர் பிரவேசித்தருளும் பா, பிரவேசித்தருளும். உள்ளே நுழைவதை அவர் உணரட்டும் ஆண்டவரே, உள்ளே நுழைவதை உணரட்டும், உணரட்டும் ஐயா, உணரட்டும், உணரட்டும், உணரட்டும் ஐயா, உணரட்டும் ஆண்டவரே. தெய்வீக சந்தோஷம், தெய்வீக மகிழ்ச்சி ஒரு உள்ளத்திலும் இப்பொழுது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத பேரின்பம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உணரட்டும், பார்க்கட்டும். ஒரு உள்ளத்திலும் நீர் ஆவியா இறங்குவதை உணரட்டும் அப்பா. நன்றி, நன்றி. ஒவ்வொருடைய குற்றங்களை மன்னித்தருளும், பாவங்களை மன்னித்தருளும், கெட்ட பழக்க வழக்கங்களை எடுத்து போடும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. இதுவரை கண்டிராத இன்பத்தை அவள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும், தலைகளாக மாறட்டும் என்று, தலைகளாய் மாறட்டும், தலைகளாய் மாறட்டும். இனி சஞ்சலம் வேண்டாம், இச்சை வேண்டாம், அழுக்கு வேண்டாம், பாவம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம் ஆண்டவரே. போதை மருந்துகள் வேண்டாம், பீடி சிகரெட்டுகள் வேண்டாம், குடி வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஒவ்வொரு வாழ்க்கையும் தூய்மையாக்கும், தூய்மையாக்கும் அப்பா, தூய்மையாக்கும். தூய்மையாக்குவதற்காக நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவரை இறங்க செய்வதற்காக நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிறவர் உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கொயர் அருமையாய் பாடுவார்கள். இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று எல்லாரும் அவரோடு சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதன் பிறகு நான் மற்ற பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பேன்.
விடுதலைக்காக ஜெபிப்பேன். ஒரு செகண்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தில் அவர் வந்திருக்கிறார். நீங்கள் மாறினவர்களாய் போக போகிறீர்கள். இணையற்ற ஆவியான் உள்ளே வந்திருக்கிறார். ஹalleluya, hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Amen. நாமும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். மாறாத இயேசு, உயிரோடு இருக்கும் இயேசு. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹalleluya, hallelujah, 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 hallelujah.